அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அமாவாசை நாட்கள்ல பல வழிபாடுகளை மேற்கொள்வோம். அப்படி அமாவாசை நாள்ல கிரிவலம் வந்தாலே மன நிம்மதியை கிடைக்கக்கூடிய ஒரு தலமாக விளங்குகின்ற திருவண்ணாமலை தலத்துல எப்படி கிரிவலம் வருவது என்பதை பற்றியும், அமாவாசை நாள்ல திருவண்ணாமலையில என்னென்ன சிறப்பான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால வீடியோல எந்த இடத்திலுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெருமானுக்குரிய பஞ்சபூத தலங்கள்ல திருவண்ணாமலை தலம் அக்னி தலமாக விளங்குதான். அடிமுடி அறிய அண்ணாமலையாக மலை ரூபமாக இங்கு இறைவன் எழுந்திருக்காரு. இந்த மலையை இறைவனாக நினைத்து தினந்தோறுமே வலம் வருவது பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்குது. மாதந்தோறுமே நடைபெறும் பௌர்ணமி கிரிவலம் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. ஒரு சாதாரண நாளில் திருவண்ணாமலையை கிரிவலம் சென்றாலே நமது முன்வினைகள் கடுமையாக நீங்கி விடுவதாக சொல்லப்படுது. பொருள் வேண்டுபவர்கள் பௌர்ணமியிலும், அருள் வேண்டுபவங்க அமாவாசையிலும் அண்ணாமலையாரை கிரிவலம் செய்வது மரபாக வச்சிருக்காங்க. சித்தர்கள், முனிவர்களும், மகான்கள் எல்லோருமே அமாவாசையில தான் அண்ணாமலையாரை கிரிவலம் சிவனை அருள் ஆசி பெற்றாங்கன்னு சொல்றாங்க. கிரிவலம் செல்வதாலே மன அழுத்தம் குறைவதாகவும், அக்கு பஞ்ச முறையில காலில் சிறுக்கல் குத்துவதில் இரத்த ஓட்டம் சீராக அமையணும். கிரிவலம் செல்பவர்களை தாய் உடல் நலம் நன்றாக இருக்கணும். ஜாதகத்துல சந்திர திசையும் சந்திர புத்தி நடப்பவங்களும் பௌர்ணமி கிரிவலம் செல்வதும், ஆண்கள் கிரிவலம் செல்லும் போதே சண்டை அணியாமல் செல்ல வேண்டுமா. சந்திரனின் ஒளிக்கதிர்கள் உடலை படுவதாலே உடல் நலத்திற்கு மிகவும் நல்லதாகவும் சொல்லப்படுது. மழையே வரும்போதுதான் வலதுபுறமாக வருவதும், மேல் சட்டை அணியாமலும் தலைப்பாகை அணியாமலுமே கால செருப்பு அணியாமலும் வர வேண்டுமா. இந்த நாட்கள்ல பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள் கிரிவலம் செல்வாங்களாம். அவர்களின் உடல்ல பட்ட காற்று நம்மையும் அறியாமல் நமது உடல் மீது பட்டாலே நமது முன்பிறவி பாவங்களா அழிந்து விடுவதாகவும் சொல்லப்படுது. உடைமைகளை கையில பிடித்து கொண்டு வருவதை தவிர்க்கணுமா. கிரிவலம் வரும்போது மனதில் இறைவனின் சித்தனை மட்டுமே இருக்க வேண்டுமா. வாகனங்களை கிரிவலம் செல்வதை தவிர்த்து நடந்துதான் செல்ல வேண்டுமா. எங்கு கிரிவலத்தை தொடங்கிறோமோ அங்குதான் முடிக்க வேண்டுமா. கிரிவலம் முடிந்த உடனே குளிக்க கூடாதான், உறங்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. பௌர்ணமியில அண்ணாமலையாரின் கிரிவலம் வழிபடுவது மரபாக இருந்தாலும் கூட பிற நாட்கள்லாம் வழிபாடு செய்யலாமா. வார நாட்களிலும் கிரிவலம் சுற்றினாலே ஏற்படும் பலன்கள் சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமையில கிரிவலம் சென்றால் மரணத்துக்கு பின் சிவ பாதம் சேரலாமா. திங்கக்கிழமையில கிரிவலம் சென்றோம்னா செல்வ வளம் கிடைக்குமா. செவ்வாய்க்கிழமைகளை கிரிவலம் சென்றோம்னா வறுமை நீங்கி கடன் நீங்குதல் ஏற்படுமா. புதன்கிழமைகளை கிரிவலம் சென்றோம்னா முன்னேற்றம் ஏற்படுமா. வியாழக்கிழமையில கிரிவலம் சென்றாலே தியானம், யோகம் முதலியவற்றில் பற்றி ஏற்படுதல் ஏற்படுமா. வெள்ளிக்கிழமைகளை கிரிவலம் சென்று பார்த்தீங்கன்னா விஷ்ணு லோகமான வைகுண்டமா அடையலாமா. சனிக்கிழமைகளை கிரிவலம் சென்றாலே கிரக தோஷங்களால் ஏற்படும் துன்பம் நீங்குமா. அமாவாசை நாட்கள்ல சிவனின் பரிபூரண அருள் கிடைக்க கிரிவலம் செல்லலாமா. மன நிம்மதி இதனால கிடைக்குமா. குழந்தை பெறுவதில் குறையுள்ள தம்பதிகள் தொடர்ந்து 48 நாட்கள் அமாவாசையில தம்பதி சமேதனமாக கிரிவலம் வந்தாலே மக்கட்பேறு கிடைக்கிறது என்பது நம்பிக்கையாக இருக்குது. மகேசனை வேண்டிக்கொண்டு மனதார கிரிவலம் வந்தாலே நினைத்தது ஈடேறுன்னு சொல்லப்படுது. அமாவாசை நாட்கள்ல திருவண்ணாமலையில கிரிவலம் செல்வது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. திருவண்ணாமலை கிரிவல பாதை பார்த்தோம்னா 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்குது. கிரிவலம் செல்லும் பாதையில மலையை சுற்றிலுமே விநாயகர், முருகன், அம்பாள், சிவன் கோவில்கள் என ஏறக்குறைய பார்த்தோம்னா 99 கோவில்களும் இருக்குதா. கிரிவல பாதையில 300 குளங்களும், ரமண மகரிஷியும், விசிறி சாமியாரும் போன்ற பல மகான்கள் ஆசிரமங்களும் இருக்குதா. மடங்களும் அமைஞ்சிருக்குதா. மிக விசேஷமானது கிரிவல பாதையில இருக்கும் அஷ்டலிங்கங்கள் தான். 8 லிங்கங்கள் சொல்லப்படுது. இந்த அஷ்டலிங்கங்களும் ஒரு குறிப்பிட்ட தூர இடைவேளை தான் அமைஞ்சிருக்கா. ஒவ்வொரு திசையை நோக்கியவாகரும் இருக்குதா. ஒவ்வொரு லிங்கத்தை வழிபட்டாலே ஒவ்வொரு பலனும் கிடைக்குமா. அஷ்டலிங்கங்களை வழிபட்டாலே நன்மைகள் சேருமா, தீமைகள் விலகுமா. திருவண்ணாமலை கிரிவலத்துல முக்தி தலங்கள்ல முதன்மை தலமாக கருதப்படுவது தான் திருவண்ணாமலை. இங்கு சிவனே மலையாக காட்சி தருவதாகவும் நம்பப்படுறாங்க.
கோவிலை வலம் வருவதை போன்று இங்கு மலையை வலம் வருவது மிகவும் பிரபலமாகவும் இருக்குது. இந்த மலை பல யுகங்கள் கடந்தும் கம்பீரமாக நிற்பதாகவும் மலை ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு வடிவில இருந்ததாகவும் சொல்லப்படுது. தற்போது பார்த்தோம்னா கலியுகத்துல கல் மலையாக காட்சியளிக்குதான். திருவண்ணாமலையில அனைத்து நாட்களிலும் இரவு பகல் எந்த நேரமுமே கிரிவலம் செல்லலாமா. பௌர்ணமி நாளிலேயோ அதிகமானவங்க கிரிவலம் செல்வாங்களாம். அமாவாசை நாட்களும் கிரிவலம் செல்வது மிக அற்புதமான லிங்கங்களை பார்க்கலாம். கிரிவல பாதையில முதலில் அமைந்திருப்பதா இந்திரலிங்கமா. இந்த லிங்கத்தை தேவர்கள் தலைவனாக இந்திரன் பிரதிஷ்டை செய்ததாகவும் தினமுமே இந்திரன் இந்த லிங்கத்தை வழிபட்டு செல்வதாகவும் சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா அக்னி லிங்கமா இரண்டாவதாக இடம்பெற்று இருக்குது. தென்கிழக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்கான். கிரிவல பாதியில மற்ற அனைத்து லிங்கங்களுமே வலதுபுறம் அமைந்திருக்க அக்னி லிங்கம் மட்டும்தான் இடதுபுறம் அமைந்திருக்கான். அக்னி லிங்கத்துல கீழ்ப்புறம் பார்த்தோம்னா அக்னி தீர்த்தம் அமைஞ்சிருக்கு. சந்திரனுக்கு சிவ பெருமானும் லிங்க வடிவமாக காட்சி தந்ததாகவும் சொல்லப்படுது. அக்னி லிங்கத்தை வழிபட்டாலே நோய்கள் விலகும், பயம் நீங்குமா, எதிரிகள் தொல்லை இருக்காதா. அடுத்ததாக பார்த்தோம்னா யமலிங்கம். கிரிவல பாதையில மூன்றாவதாக அமைந்திருக்கா யமலிங்கம். தென்திசை நோக்கி இருந்த லிங்கம் அமைஞ்சிருக்குது. யமதர்மன் இந்த லிங்கத்தை நிறுவியதாகவும் பூமியில மனிதர்கள் உயிரை எடுக்க வரும் யம தூதர்கள் இங்க லிங்கத்தை வழிபட்ட பிறகுதான் தங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வதாகவும் சொல்லப்படுது. இந்த லிங்கத்தை வழிபட்டாலே யமபயம் நீங்குவதாகவும் நீதிநெறி நிலைக்கும், செல்வ வளம் பெருகும்னு சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா நீரிலி லிங்கம் நான்காவதாக அமைந்திருக்குது. சனி தீர்த்தம் அருகே இந்த லிங்கம் அமைஞ்சிருக்கதா. அஷ்டதிக்கு பாலகர்களின் ஒருவரான திருநீஸ்வரருக்கு சிவன் காட்சி கொடுத்த இடம்தானா. சிவபெருமானும் பார்வதியையும் காட்சி கொடுத்தது இந்த இடத்துல தான் சொல்லப்படுது. நிருதி லிங்கத்தை வழிபட்டாலே குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, ஜென்ம சாபம் நீங்கி நிலைத்த புகழும் கிடைக்குமா. அடுத்த பாட்டியாக பார்த்தோம்னா வருணலிங்கம் ஐந்தாவதாக அமைஞ்சிருக்குது. வருணலிங்கம் தான் மேற்கு திசை நோக்கி அமைந்திருக்குது. இந்த லிங்கத்தை அருகே உள்ள தீர்த்தத்தை வருண தீர்த்தம்னு சொல்றாங்க. கிரிவலம் சென்ற வருண பகவானுக்கு சிவபெருமான் நீரின் வடிவல காட்சி கொடுத்ததாலே இதை வருணலிங்கம் உருவாகி இருக்குதா. இந்த லிங்கத்தை வழிபட்டாலே நீர் சார்ந்த நோய்கள் நீங்குவதாகவும் கொடிய நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் கிடைப்பதாகவும் சொல்லப்படுது. சனி பகவானினுடைய அருளும் கிடைக்குமா. அடுத்ததாக பார்த்தோம்னா வாயுலிங்கம் ஆறாவதாக அமைஞ்சிருக்குது. வாயுலிங்கம் வடமேற்கு திசையில இந்த லிங்கம் அமைஞ்சிருக்கு. பார்த்தோம்னா வாயு பகவானுக்கு சிவபெருமான் பஞ்ச கிருத்திகை என்ற தேவலோக மலர்ல நறுமணமாக காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. லிங்கத்தை வழிபட்டாலே கந்திஷ்டியம், இதய நோய்கள் நீங்குமா, மன நிம்மதியை உண்டாகுமா, சுவாசம் தொடர்பான நோய்களும் விளங்குவதாக சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தோம்னா குபேரலிங்கம் ஏழாவதாக அமைந்திருக்கிறது தான் குபேரலிங்கம். வடக்கு திசை நோக்கி அமைஞ்சிருக்குது. குபேரன் இந்த இடத்துல இருந்து அண்ணாமலையாரை வணங்கியதாலே இழந்த செல்வத்தை மீட்டு பெற்றதாகவும் ஐதீகத்துல கூறப்பட்டிருக்குது. செல்வ செழிப்புடன் வாழ இந்த லிங்கத்தை தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே வாழ்க்கையில இருக்கும் செல்வம் சம்பந்தப்பட்டமான தடைகள் விலகி செல்வம் அதிகரிக்குமா. அடுத்தது பார்த்தோம்னா ஈசானிய லிங்கம் கிரிவல பாதையில கடைசியாக அமைந்திருக்கிறது தான் ஈசானிய லிங்கம். வடகிழக்கு திசையில இந்த லிங்கம் அமைஞ்சிருக்குது. நந்தி பகவானும் கிரிவலம் வந்த பின்புதான் அண்ணாமலையாரின் தரிசனம் செய்ய பெற்ற இடமாக சொல்லப்படுது. இந்த லிங்கத்தை ஈசானிய தேவரால் நிறுவப்பட்டதாகவும் சிவபெருமானே ஒருவரே நிலையானவர் என்பதை உணர்த்துவதற்காக இந்த லிங்கத்தை தாம்பரியம் என சொல்லினாங்க. இந்த லிங்கத்தை வழிபட்டாலே அனைத்து கலைகளிலுமே தேர்ச்சி பெறலாமா, காரியங்களும் வெற்றி கிடைக்குமா, நினைத்த காரியமும் கைகூடுமா. மலை தளத்தல கிரிவலம் செல்லும் போது பார்த்தோம்னா முன்பு துவங்கிய இடத்திலேயே மீண்டும் கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டுமா. கிரிவலம் செல்வவங்க கிரிவல பாதையில இடதுபுறமாக மட்டும்தான் நடந்து செல்ல வேணுமா. மலையை ஒட்டிய வலதுபுறத்துல தேவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் ஆகியோர் கிரிவலம் அண்ணாமலையாரை தரிசிப்பதாக ஐதீகத்துல கூறப்பட்டிருக்குது. அவர்களுக்கு இடையூறு ஏற்படாத இடதுபுறமாக சிவசிந்தனுடன் கிரிவலம் வந்தாலே சித்தர்கள் தேவர்கள் அருளும் நமக்கு கிடைக்கும் என சொல்லியிருக்காங்க. கிழமைகளை திருவண்ணாமலையில அர்ச்சனை செய்தும் தீபம் ஏற்றி உரிய ஆகம விதிப்படி கடைபிடித்து வழிபட்டாலே பிறவி பிணிகளில் இருந்து விடுபட முடிவதாக சொல்லப்படுது. அது தேவதை தான் சிவபெருமானா. எனவே கிருத்திகை நட்சத்திர தினத்துல அண்ணாமலையாரை வழிபட்டாலே
அனைத்து வகை செல்வங்களையும் பெற முடியுமா? திருவண்ணாமலை தளத்துல செவ்வாய்க்கிழமையில வழிபாடுகள் செய்தாலே அளவிற்கடைய பலன்கள் அணிவகுத்து வருமாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.